Hello friends, good morning to all. So இன்னைக்கு நம்ம 10th ஏப்ரல் 2024 காலையில் 6 மணிக்கு உண்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் பாடத்திட்ட வைஸ் தேர்வில் பகுதி ஈயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் இந்த டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் இருந்து நான் ஒரு 50 கேள்விகளை வித்தவுட் ஆப்ஷனில் நான் கேள்விகள் கேட்டுட்டு நான் அப்படியே ஆன்சரும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். அந்த கேள்விகள் கேட்டுட்டு ஒரு கேள்விகளுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே உங்களால் அந்த ஆன்சர் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக கொடுக்கல, நான் ஜஸ்ட்டு கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது யூஸ் ஆகும். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான கண்டென்ட்டை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இது நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓவராலாக ஒரு 50 கேள்விகள் மட்டும், கேள்விகள் வித்து அதுக்கான ஆன்சர் நான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பாரதியார் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனர் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, கொஸ்டினுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பகுதியில் தலைப்பு 1ல் இருக்கக்கூடிய கேள்வி நம்பர் 1, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இது நம்மளுடைய அந்த புக்கில், வேர் டு ஸ்டடி புக்கில் அதில் நமக்கு பேஜ் நம்பர் 8ல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தெரியும். பேஜ் நம்பர் 8ல் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே, ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன். இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் எல்லா கொஸ்டினும் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு இது எப்படி நான் ஷோ பண்ணுறேன். மற்ற கொஸ்டினுக்கு உங்களுக்கு நான் ஷோ பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான சரியான பதில் என்ன? தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே என்ற பாடல் வரியை இயற்றிய நபர் யார்? பாரதிதாசன். செகண்ட் கொஸ்டின், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் என்ற பாரதியின் பாடல் வரியில் தமிழ் மகள் என யாரை குறிப்பிடுகிறார்? சரியான பதில் ஔவையார். மூணாவது கொஸ்டின், பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு போன்ற நூல்கள் யாருடையது? சரியான பதில் பாரதிதாசன். நாலாவது கேள்வி, வியாசரின் பாரதத்தை தழுவி பாரதியால் எழுதப்பட்ட நூல் எது? பாரதியால் எழுதப்பட்ட நூல். சரியான பதில் பாஞ்சாலி சபதம். ஐந்தாவது கேள்வி, சுதேசமித்திரன், இந்தியா முதலிய இதழ்களின் ஆசிரியர் யார்? சரியான பதில் பாரதியார். ஆறாவது கேள்வி, தமிழருக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்ற கூற்று யாருடையது? சரியான பதில் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 7, 4 கூற்று கொடுத்துருக்கேன், அதாவது 4 பாடல் வரிகள். இந்த 4 பாடல் வரிகளும் யாருடையது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, 30 கோடி முகமுடையார் உயிர் மொய்ம்புற ஒன்றுடையார். இந்த பாடல் வரி யாருடையதுன்னு கேட்குறேன். செகண்டு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த பாடல் வரி யாருடையதுன்னு கேட்குறேன். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். இந்த பாடல் வரி யாருடையதுன்னு கேட்குறேன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். இந்த பாட்டு வரி யாருன்னு கேட்குறேன். இதுக்கான ஃபஸ்ட்டுக்கு உண்டான சரியான பதில் பாரதியார். எங்கள் பகைவர் அப்படிங்கிறதுக்கான சரியான பதில் பாரதிதாசன்.
சாலைகளில் பல தொழில் அப்படிங்கிறது தேசிய விநாயகனார். தேசிய விநாயகனார். தேசிய விநாயகனார். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படிங்கிறது வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார். கொஸ்டின் நம்பர் 7 முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 8, எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதால் இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என்ற பாரதிதாசன் பாடலடிகள் குறிப்பிடுவது, பாரதிதாசனுடைய பாடலடிகள் எவற்றை குறிப்பிடுகிறது? ஸோ லைக் அந்த பொது உடைமை. பொது உடைமை. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதால் இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். நடக்கின்றது இந்த வையம். அதனுடைய பாடல் வரி எவற்றை குறிப்பிடுகிறது? பொது உடைமையை பற்றி கூறுது. பொது உடைமை. 9வது கேள்வி, கீழ்காணும் கூற்றிற்கு உரியவர் யார்? 1, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். 2, நடுவணரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தவர். 3, தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர். இதுக்கான சரியான பதில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். கொஸ்டின் நம்பர் 10, ராமலிங்கனாரின் படைப்புகள் எது? ஆப்ஷன் ஏ இசை நாவல்கள், கட்டுரை, இலக்கிய திறனாய்வுகள், கவிதை தொகுப்புகள். இதனுடைய கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதான் கொஸ்டின். ராமலிங்கனாரினுடைய படைப்புகள் மொத்தம் எவ்வளவு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். நான் சரியான பதில் சொல்கிறேன். இசை நாவல்கள் மொத்தம் 3, கட்டுரைகள் மொத்தம் 12, இலக்கிய திறனாய்வுகள் மொத்தம் 7, கவிதை தொகுப்புகள் மொத்தம் 10. கொஸ்டின் நம்பர் 11, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என உரைத்தவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். சரியான பதில் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 12, புரட்சி கவி, புதுவை கவிஞர், பாவேந்தர் என்றெல்லாம் பாராட்டப்படுபவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 13, பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான பதில் திருச்சி. கொஸ்டின் நம்பர் 14, தேசிய கவி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா ஒரு டேஸ். இந்தியா என்பது ஒரு என்ன மாத இதழா, நாள் இதழா, அது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். 14க்கு உண்டான சரியான பதில் வார பத்திரிகை. வார பத்திரிகை. 15, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற புதுவை அரசின் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். 16, பாரதிதாசனின் குயில் இதழ் அப்படிங்கிறது என்ன கேட்டகரியில் வரும்? சரியான பதில் இலக்கியம். சரியான பதில் இலக்கியம். 17, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாராட்டப்படுபவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். சரியான பதில் என்ன? பாரதிதாசன். 18, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் என்பதை குறிக்கோளாக கொண்டவர் யார்? நமக்கான தொழில் கவிதை மற்றும் நாட்டிற்கு உழைத்தல் என்பதை குறிக்கோளாக கொண்டவர் பாரதியார். சரியான பதில் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 19, பாரதியின் முப்பெரும் படைப்புகள் எது எது? பாரதியின் முப்பெரும் படைப்புகள் எது எது? சரியான பதில் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். 20, பாரதிதாசன் அவர்களின் படைப்புகள் எந்த ஆண்டு தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது?
சரியான பதில் 1991. கொஸ்டின் நம்பர் 21. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என பத்திரிகை பெண் தலைப்பில் பாடல் இயற்றியவர். சரியான பதில் பாரதிதாசன். சரியான பதில் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 22. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை கவிதை வடிவில் மக்களுக்கு தந்தவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 23. இதழை பற்றி பேரறிவாளர் நெஞ்சிற் பிறந்த பத்திரிகை பெண்ணே என பாடியவர்? சரியான பதில் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 24. பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? சரியான பதில் 5. கொஸ்டின் நம்பர் 25. பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் ஒப்பீடு பாஞ்சாலி, துரியோதனன் கூட்டம், பாண்டவர்கள். கொஸ்டின் நம்பர் 25. இதில் பாஞ்சாலிக்கு ஒப்பீடாக பாரத தாயை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாஞ்சாலிக்கு ஒப்பீடாக பாரத தாய். துரியோதனனுடைய கூட்டத்துக்கு ஒப்பீடு என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா நமது நாட்டை அடிமைப்படுத்தி இருந்த வெள்ளையர்களை ஒப்பீடாக சொல்லியிருப்பாங்க. தென் அதே மாதிரி பாண்டவர்களை எதுக்கு ஒப்பீடாக சொல்லியிருப்பாங்கன்னா அன்றைய பாரத மக்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 26. தமிழ்நாட்டில் தமிழ் புலவர் ஒருவர் இல்லையெனும் வசை நீங்க டேஸ் வந்து தோன்றியவர்கள். தமிழ்நாட்டில் தமிழ் புலவர் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க, அதாவது வந்து தோன்றியவன் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். 26க்கு சரியான பதில் இப்படி ஒரு புலவர் இல்லைன்னு இனிமேல் எவனும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது யார் அப்படி வந்து அந்த இதை நீக்கினார்னா பாரதியார். கொஸ்டின் நம்பர் 27. தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் எனவும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ் மொழி பரவிட விளைந்த தமிழ் பாவலர் யார்? கொஸ்டின் நம்பர் 27க்கான சரியான பதில் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 28. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் யார்? சரியான பதில் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 29. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்றவர் யார்? சரியான பதில் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 30. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான் இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், மேல அதே பாடல் தான், என பாடிய நபர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். பாரதிதாசன் குழந்தைகளுக்காக எழுதிய நூல் எது? சரியான பதில் ஆத்திச்சூடி. கொஸ்டின் நம்பர் 32. புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடும் சாய்ப்போம் என கூறியவர்? சரியான பதில் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 33. தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் வரிகள் பாரதிதாசன் கவிதைகளில் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. 34. தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டு பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? சரியான பதில் 36. கவிமணியின் ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப்
ஏசியா. லைட் ஆஃப் ஏசியா ஆங்கிலத்தில் எட்வினோடது. கொஸ்டின் நம்பர் 36. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரியை இயற்றியவர்? கொஸ்டின் நம்பர் 36. சரியான பதில் வே. ராமலிங்கனார். கொஸ்டின் நம்பர் 37. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையார் நாடக நூலை இயற்றியவர்? பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 38. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே எனும் பாரதியின் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு? தமிழ்மொழி வாழ்த்து. தமிழ்மொழி வாழ்த்து. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியை புகழ்ந்தவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 40. டாஸ் கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னாள் என கூறியவர்? கொஸ்டின் நம்பர் 40. சரியான பதில் பாரதிதாசன். ஸோ குடும்ப விளக்கில் 5 பகுதி இருக்கும். அதில் 2ஆம் பகுதியில் விருந்தோம்பலுக்குள்ள மென்ஷன் பண்ணப்பட்டதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 40 சரியான பதில் பாரதிதாசன். 41. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இந்த பாடல் வரி யாரோடது? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இந்த பாடல் வரி யாரோடது? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. இந்த பாடல் யாரோடது? ஸோ ஃபஸ்ட்டு பாடல் தேசிய கவி. ஃபஸ்ட்டு தேசிய கவி மங்கையராய் பிறப்பது கவிமணி. 3வது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் புரட்சி கவி. புரட்சி கவி. கொஸ்டின் நம்பர் 42. ஆங்கிலத்தில் பிராஸ் பொயட்ரி. ஸோ பிராஸ் பொயட்ரி எனப்படும் வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்திய நபர் யார்? சரியான பதில் பாரதி யார். கொஸ்டின் நம்பர் 43. பாரதி பெண்களுக்காக எந்த இதழில் குறள் வெண்பா எழுதியுள்ளார்? சரியான பதில் சக்கரவர்த்தினி. சரியான பதில் சக்கரவர்த்தினி. பெண்மை அறிவுடையராய் பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு அப்படிங்கிறதான் அந்த பாடல் வரியாகவும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 44. இந்தியா இதழை பாரதி எந்த வண்ணத்தாளில் வெளியிட்டார்? சரியான பதில் சிவப்பு. தலைப்பிடுதலை பாரதியார் எவ்வாறு கூறினார்? சரியான பதில் மகுமிடல். சரியான பதில் மகுமிடல். கொஸ்டின் நம்பர் 46. பாரதி ஆங்கிலேயர்களின் கெடுபிடியால் பாண்டிச்சேரி சென்றபோது உடன் சென்ற இதழ்? சரியான பதில் இந்தியா. சரியான பதில் இந்தியா. கொஸ்டின் நம்பர் 47. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் எனும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் தமிழில் எழுதப்பட்ட நூல்? புரட்சி கவி. புரட்சி கவி. சரியான பதில் புரட்சி கவி. 48. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். 49. தமிழக அரசு பாரதிதாசன் பெயரில் எங்கு பல்கலைக்கழகம் நிறுவியுள்ளது? முன்னவே கேட்ட கொஸ்டின். திருச்சி.
50. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பமுடையவராம் என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யார்? வருமுன் காப்போம்ல கவிமணியால் கூறப்பட்ட ஒரு லைன் தான் இது, கவிமணி. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட இந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு நமக்கு சாப்டர் முடிஞ்சது. இந்த பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள் எல்லாமே நமக்கு முடிஞ்சது. ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணப்பட்ட ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உள்ள கவர் ஆகிருக்கும். இந்த பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் இது எல்லாமே இது நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ மற்ற போர்ஷன்ஸ் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 11ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு உண்டான டெஸ்ட்டுக்கான டாபிக் இந்த மரபு கவிதை. முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி தொடர்பான செய்திகள் அதுதான் நமக்கு நாளைக்கு உண்டான டாபிக். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்லைன் கண்டென்ட்டாக சொன்னோன்னா உங்களுக்கு டைமும் ஷார்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் தெளிவாக இருக்கும். இல்லை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டைம் நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நமக்கு இன்றைக்கி உண்டான கண்டென்ட் முடிஞ்சதா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இந்த தேர்வு நமக்கு முடிஞ்சது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேர்வு முடிஞ்சது. செகண்ட் தேர்வு காலையில் நாளைக்கு அதாவது 11 ஏப்ரல் அன்றைக்கி நடக்கும். இந்த 3 and 4க்கு நீங்கள் வந்து தெளிவாக ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3, 4ல் இந்த டாபிக் 5 வரைக்கும் முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு இந்த ஃப்ரைடே டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் நான் ஷேர் பண்ணுவேன்ல, இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது அப்போவே உங்களுக்கு இதுக்கு அடுத்து என்ன ஷெடியூலை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். மொபைல் அப்ளிகேஷனை டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு THAMIZHAN ஸ்பேஸ் RAJ அப்படிங்கிறத சர்ச் பண்ணி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டைரெக்டாக எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து நம்மளுடைய அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக வரலாம். ஸோ அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அகாடமியில் ஜாயின் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய அகாடமியில் இந்த பிசி பேட்ச்க்கு அதாவது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உண்டான பேட்ச்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போகுது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற ஃபீயில் 50% உங்களுக்கு நாங்கள் ரிசல்ட் வாங்கி கொடுக்கல அப்படின்னா 50% அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? 50% அமௌண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். எங்கள் கூட ஹாஸ்டல் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணும்போது உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை கைட் பண்ணி போலீஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ண வைப்போம். ஸோ கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் 50% அமௌண்ட்டை வந்து நாங்கள் ரீஃபண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இந்த TNUSRB பிசி கான்ஸ்டபிளுக்கு உண்டான பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய டீட்டெயில் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் இப்போ நீங்கள் TNPSCயோட Group 4 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து நான் டெஸ்ட்டு மட்டும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளுடைய அகாடமிக்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். நம்மளுடைய அகாடமியில் டெஸ்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு 500 ஒன்லி. ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்ம அகாடமிக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதி பார்த்துக்க முடியும். அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெட்யூலு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அகாடமி வந்து பார்த்துக்க முடியும். நம்மளுடைய டெஸ்ட்டு மட்டும் சரிங்களா, டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இந்த காண்டாக்ட் டீட்டெயிலுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள். 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்க்குண்டான டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைனில் வந்து நீங்கள் டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதி ஆன்சர் கீ அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு இந்த செகண்ட் டாபிக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? செகண்ட் டாபிக் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட்டகரி மரபு கவிதையோட கேள்விகள் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் உங்களுக்கு லைவில் உங்களுக்குன்னா 6 மணிக்கு ஸ்ட்ரீம் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.